வணக்கம். நான் தேசிய மக்கள் உரிமை கழகத்தினுடைய மாநில தலைவர் பேசுகிறேன், நிறுவன தலைவர் பேசுகிறேன். அது இல்லாமல் தேசிய சட்ட நீதி இயக்கம்னு சொல்லி தேசிய மக்கள் உரிமை கழகம், தேசிய சட்ட நீதி இயக்கம் 2 அமைப்பும் நடத்துகிறோம். சட்ட ரீதியாக மனித உரிமை மீறல் நிறைய மக்களுக்கு எங்கள் அமைப்பு மூலிமா நல்லது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசு இந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு முழுக்க பேச்சு, தமிழ்நாடு மக்கள் மத்தியில் பேச்சு என்ன அப்படின்னா, சிங்கப்பெண் சிறப்பு படை. ஓகே, இது பார்த்தோம்னா விஜய் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாரு. தாவேக ஆட்சியில் ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியாச்சு, அப்படி ஒரு திட்டமும் உருவாக்கியாச்சு. ஆனால் அந்த திட்டம் உண்மையிலே புதுசாக உருவாக்கின திட்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை. ஒரு திட்டத்தினுடைய மாடிஃபை, ஒரு திட்டத்தினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர புது திட்டங்கள் கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா புது திட்டங்கள் என்னென்ன சொன்ன பார்த்தோன்னா, அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தது மகளிர் காவல் நிலையம், மகளிர் காவலர்கள். இதுதான் புது திட்டம், புது முயற்சி. சரி, பரவாயில்ல. அது அப்போ இருந்தே பெண்களுக்காக ஒரு மகளிர் குழுவை உருவாக்கணும், மகளிருக்கு காவல்துறையில் பங்கு கொடுக்கணும், மகளிர் காவல்துறை தான் ஹேண்டில் பண்ணணும்னு நிறைய கொண்டு வந்துச்சுங்க. அதை பார்த்தோம்னா டிஎம்கே விருதில் பிங்க் பேட்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, அம்மா பேட்ரல்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சிங்கப்பெண் சிறப்பு படையின்னு உருவாக்கி இருக்கிறீங்க. பரவாயில்ல, யார் ஏதோ ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் மக்கள் மத்தியில் அது ஒரு நம்பிக்கையுரிய திட்டமாக இருக்கா, மக்கள் மத்தியில் ஒரு பூஸ்டப் இருக்கா, மக்கள் அந்த திட்டத்தை வரவேற்கிறாங்களா, மக்கள் மத்தியில் அந்த திட்டங்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது அப்படிங்கிறது விட்டுருணும். அதே மாதிரி ஒரு திட்டம் உருவாக்குறது அப்படின்றது ஒரு மரக்கண் வைக்கிற மாதிரி தான். நம்ம ஒரு செடி வச்சிடுறோம், அதுக்கப்புறம் அந்த செடிக்கு யாரும் போய் தண்ணி ஊற்றுறதில்ல, அந்த செடியை மரமாகுதா, பூ பூக்குதா, காய் காய்க்குதான்னு யாரும் பார்க்குறதில்ல. அதே மாதிரி தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையும் உருவாக்கிட்டீங்க, நல்லது, பரவாயில்ல. மகளிர் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்குது, நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக இருக்குது, அதை விட்டுருங்க. இந்த திட்டங்கள் உங்கள் 5 வருட ஆட்சி முடிகிற வரையும் இந்த திட்டத்தை கண்காணித்து இன்னும் நேரில் டெவலப் பண்ணணும். விஜய் வந்தார், ஒரு சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்குனார், அந்த திட்டங்கள் இவ்வளோ குற்றங்களை தடுத்துருக்குது, சூப்பராக டெவலப் பண்ணார், அந்த திட்டத்தை பாதுகாக்கிறாரு, அந்த திட்டம் இன்ன வரை செயல்படுது. விஜய் ஆட்சியில் ஒரு மறக்க முடியாத திட்டம் அப்படின்னா சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம்னு சொல்லி பொதுமக்கள் பேசிக்கணும், தமிழக மக்கள் பேசிக்கணும். அதை நீங்கள் எப்படி யாரை வச்சு மானிட்டர் பண்ணி எப்படி அதை கொண்டு போவீங்க அப்படிங்கிறது 2வது பட்ட விஷயம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். அடுத்து பார்த்தோம்னா காவல்துறையை தன் துறையாக வச்சிருக்கிற திரு முதலமைச்சர் அவர்கள், இப்போ இருக்கிற டிஜிபி அவர்கள், இப்போ இருக்கிற டிஜிபி உண்மையிலேயே ஒரு நேர்மையானவர், திறமையானவர், ஒரு எந்த விஷயத்தையும் போல்டாக கையாளக்கூடிய ஒரு டிஜிபி. அதே மாதிரி பார்த்தோம்னா நீங்களும் முதலமைச்சரும் குழந்தைங்க மேலேயும் பெண்கள் மேலேயும் நிறைய பாசம் வச்சுருக்கிறீங்க. அது காவல்துறை மூலிமா இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை ஊற்றுற மாதிரி காவல்துறையை உங்கள் செயல்பாட்டை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காவல் நிலையங்களுக்கு வர புகார், எந்த புகாராக இருந்தாலும் சரி, திறன்பட விசாரணிக்கணும். அந்த புகார் கம்பல்சரி பதியப்பட வேண்டும், கம்பல்சரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த ஃபோன் கால் எந்த ஸ்டேஷனுக்கு வர்றது ஒரு சிங்கிள் கால் கூட மிஸ் ஆகக்கூடாது. அத்தனை காவல் நிலைய ஆய்வாளர்களும் அசால்ட்டாக இருக்கணும். வீட்டுக்கு வர்ற நம்பர்ஸ் ஆகட்டும், காவல் நிலையத்துக்கு வர்ற ஃபோன் கால்ஸ் ஆகட்டும், ஃபோனை எடுக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாமே திறன்பட அட்டன் பண்ணி எல்லா புகார்களுக்கும், தொலைபேசி மூலிமா வர புகார் ஆகட்டும், மனு மூலிமா வர புகார் ஆகட்டும், தபால் மூலிமா வர புகார் ஆகட்டும், எல்லாமே திறன்பட விசாரித்து அத்தனை காவல்துறையும் அலர்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு யாரும் ஒரு நல்லவங்களும் பாதிக்கப்படக்கூடாது, தப்பானவங்களும் சட்டத்திலிருந்து தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. 2வது 3வது விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அத்தனை காவல்துறைக்கும் அத்தனை காவல் நிலையத்துக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புங்க, டிஜிபி மூலமாக அனுப்புங்க. இல்லாட்டி நீங்களும் டிஜிபி சேர்ந்த 2 பேர் காவல்துறை அத்தனை காவல்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை இயக்குநர்களுக்கும் சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் காவல்துறையும் இப்படி நம்ம ஆட்சியில் செயல்படணும், இப்படி சிறப்பாக செயல்படணும், பொதுமக்களுக்கு நீங்கள் இப்படி தைரியம் கொடுக்கணும், பொதுமக்களோட நீங்கள் இணக்கமாக இருக்கணும், எந்த குற்றங்களும் நடக்காத மாதிரி பார்த்தோம்னா உங்களுடைய ரோந்து வாகனத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இரவு ரோந்து போகிறதுல உங்களுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படிலாம் கண்டிப்பாக சர்க்குலர் அனுப்புங்க.
காவல்துறைக்கு ஒரு அறிவுரை வழங்குங்க. இதையே வந்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி நம்ம காவல்துறை வந்து இவ்வளோ அலாட்டாக இருக்குது, காவல்துறையை நாங்கள் எவ்வளோ அலாட்டாக செயல்பட சொல்லியிருக்கிறோம், எந்த பொதுமக்களும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டிஜிபியும் வந்து முதலமைச்சரும் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுங்க. ப்ரெஸ் மீட்டு கொடுத்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற காவல்துறையில் எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து கம்பல்சரி ஃபோன் எடுக்கிறாங்களான்ற, சில ஸ்டேஷனில் ஃபோன் எடுக்கிறதில்ல. அதே மாதிரி எல்லா காவல்துறையிலும் எல்லா இடத்துலையுமே ரோந்து போகிறாங்கன்னா சில இடத்துல ரோந்தே போகிறதில்ல. நீங்கள் அடுத்து மாற்றம் வந்து போடணும்னா பொதுமக்கள் பேசிக்கணும். நீங்கள் ரோந்து போகிறீங்க, ஒரு ரெக்கார்டு போடுறீங்க, ஒரு பீட் போடுறீங்க, அந்த பீட்டு வந்து பார்த்தோம்னா வந்து ரோல் கால் அட்டன் பண்ணுறாங்க, ரெக்கார்டு பண்ணுறாங்க, அது விஷயங்கள் கிடையாது. பொதுமக்கள் பேசிக்கணும். ஆமாப்பா, எங்கள் ஏரியாவில் நேற்று போலீஸ் வந்தாங்க, இரவு முழுக்க ரோந்து வந்தாங்க, பஸ் ஸ்டாப் போலீஸ் இருக்கிறாங்க, ஸ்கூல்கிட்ட போலீஸ் இருக்கிறாங்க. விஜய் வந்து முதலமைச்சராக வந்ததுலேருந்து காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கிறாங்க. கொலை பண்ணுறவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சட்ட ரீதியாக தண்டிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கஸ்டடியில் வச்சுருக்கிற காவல்துறை மூலியமாகவே நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கணும். உங்கள் காவல்துறையை நீங்கள் திறன்பட செயல்பட வைக்கணும். இதெல்லாம் செயல்படும் போது காவல்துறையிலிருந்து ஒரு கேள்வி எழுவலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே காவல்துறையினுடைய ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னும் கண்டிப்பாக குற்றங்கள் இருக்கலாம். அப்போ இன்னும் காவல்துறையினுடைய ஸ்ட்ரென்த்தை ஹெச் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10,000 20,000 இன்ஸ்பெக்டர்ஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள். எத்தனை எஸ்ஐ ப்ரொமோஷன் இன்னும் போடாமல் இருக்குது, அந்த எஸ்ஐ ப்ரொமோஷன் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோட் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ப்ரொமோட் பண்ணுங்கள். திரும்ப அந்த காலியாக இருக்கிற எஸ்ஐ இடத்துக்கு திரும்ப எக்ஸாம் வச்சு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்பிக்கை, இளைஞர்கள் மத்தியிலையும் நீங்கள் ஒரு நம்பிக்கை, பெண் பிள்ளைகள் மத்தியிலையும் ஒரு நம்பிக்கை, கல்லூரி படிப்பு முடிச்சவங்க வர்ற மத்தியிலும் ஒரு நம்பிக்கை, தொடர்ந்து வந்து மாதம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டினியூட்டியாக வந்து அரசாங்க தேர்வு வச்சுட்டே இருப்பாங்க. விஜய் அங்கிள் ஆட்சியில் வந்து தொடர்ந்து தேர்வு நாங்கள் எழுதிட்டே இருக்கலாம், கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு போயிருக்கலாம். அதே மாதிரி அந்த தேர்வில் எந்த ஒரு முறைகேடும் நடாமல் திறன்பட செயல்படுத்துங்க. புதுசாக காவல்துறைக்கு 1 லட்சம் பேரோ 2 லட்சம் பேரோ எடுங்க, புதிய பணியை அமர்த்துங்க. கண்டிப்பாக அப்போது வந்து பார்த்தோம்னா காவல்துறை ஸ்ட்ரென்த் அதிகமாகும். பழைய இருக்கிற காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து டென்ஷன் கம்மியாகும். பழைய காவல்துறையில் இருக்கிற காவல்துறை நண்பர்களும் இப்போ புதுசாக நீங்கள் எடுத்து கட்டமைப்பு பண்ணி எடுத்துகிட்டு போய் உள்ளே போடுற காவல்துறை அதிகாரிகளும் எல்லாம் இணக்கமாக செயல்படுத்தி, ப்ரெஷர் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், பொதுமக்கள் மேலே அன்பு செலுத்தி கண்டிப்பாக அவங்க பிரச்சனையை கேட்டு அவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அப்போ காவல்துறைக்கு ப்ரெஷரே இருக்காது. ஸ்ட்ரென்த்து ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காவல்துறை எண்ணிக்கை அதிகமாகும் போது வந்து பார்த்தோம்னா காவல்துறையில் ப்ரெஷர் இருக்காது. யாரும் அவங்க மேலே வந்து காவல்துறைக்கு ஒரு மன உளைச்சலே இருக்காது. எல்லாமே திறன்பட செயல்படுவாங்க. இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோம்னா நாங்கள் முன்னெடுக்கிற தேசிய சட்ட நிதி இயக்கமாகட்டும், நாங்கள் நிறைய கேஸு, நிறைய பிரச்சனைகளை, நிறைய இதையும் வந்து இலவசமாக சட்ட ஆலோசனை கொடுத்து இந்த பெட்டிஷன் இப்படி போடணும், இந்த ஆர்டிஐ மனை இப்படி போடணும்னு எங்கள் அமைப்பு மூலியமாகவே நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லா நீதிமன்றங்களையும் சட்ட ஆணைக்குழுன்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீதிமன்றத்துலேயும் சட்ட ஆணைக்குழு எல்லா மாவட்டத்திலும் இலவச சட்ட கருத்து ஆலோசனை நடத்த சொல்லுங்கள். அந்த இலவச சட்ட ஆலோசனை மூலியமாக பொதுமக்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செயல்படும் போது உங்கள் ஆட்சி மேலே கண்டிப்பாக மக்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கை ஏற்படும். நல்ல ஆட்சி கொடுத்தாரு விஜய் அப்படிங்கிற பேர் ஏற்படும். நீங்கள் வந்து சும்மா இந்த ஏதோ ஒரு கட்சியிலேருந்து வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் நீங்கள் கட்சியை வலுப்படுத்தணுன்றது கிடையாது. இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் நீங்கள் செயல்படும் போது உங்கள் கட்சிக்கு ஆட்களே தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆள், 1 மேன் ஆர்மியாக இருந்து எல்லார் மத்தியிலையும் பேர் வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலே வாழ்ந்து அந்த அம்மா என்ன காவல்துறையை ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தது, சூப்பராக வச்சுருந்தது, நிறைய ரவுடிகள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு திறன்பட ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுங்க. அது எப்படின்னா உங்கள் காவல்துறையை வச்சு தான் உங்களால் கட்டமைக்க முடியும். மனசை பயப்படுற 2 இடம், ஒன்று வந்து காவல்துறை, இன்னொன்று வந்து கடவுள். இது 2க்குமே தமிழ்நாடு மக்கள் இன்னை வரையும் பயப்படுறாங்க, இதுக்கு மேலே பயப்படுவாங்க. அப்போ அந்த மக்களை வந்து நல்லொழுக்கப்படுத்தணும், தனி மனிதன் ஒழுக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்கும் போது காவல்துறை உங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க. காவல்துறை திறன்பட செயல்படுங்க. இதுதான் ஒரு புது திட்டமே தவிர புது திட்டங்கள் உருவாக்கி ஒன்றும் ஆக போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா காவல்துறைக்கும் நல்ல பேர் கிடைக்கும், உங்கள் ஆட்சிக்கும் நல்ல பேர் கிடைக்கும், குற்றங்களும் கம்மியாகும், மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்தியை தெரிந்து கொள்ள ஸ்கை நியூஸ் சேனல் பாருங்கள்.